பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூவு சின்ன செடியாக தான் வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். நான் இது வராதுன்னு நினச்சி பிடுங்கி எறிஞ்சிடலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் சரி வச்சு பார்ப்போம், மண்ணை தோண்டி வச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் உயிர் கொடுப்போம் அப்படின்ட்டு என் பொண்ணை வர சொல்லி என் பொண்ணு வச்சு விட்டாளுங்க. கடைசியில் பார்த்தோன்னா இன்றைக்கி மரமாக வந்து மேலே நிற்கிது பாருங்கள். எவ்வளோ உயரம் பாருங்கள், கீழே இருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு. நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, நம்ம எதுவுமே வந்து வேஸ்ட்டுன்னு நம்ம எதுவுமே தூக்கி எறியக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ நிறையா கொடுத்துருக்குது பாருங்கள். பாருங்கள், வேஸ்ட்டு இது பிடுங்கி எறிஞ்சிருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ பூ கொடுத்துருக்காது, சாமிக்கு போட்டிருக்க முடியாது. நம்ம கடையில் எவ்வளோ நாள் போய் வாங்கி வாங்கி நம்ம பூ வாங்கி வாங்கி சாமிக்கு போட முடியும். நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா அதையும் நம்ம பறித்து நம்ம சாமிகளுக்கு வைக்கலாம். பாருங்கள் கீழே வரைக்கும் பாருங்கள். பூவெல்லாம் வந்து நோம்பு டைம்லலாம் வந்துங்க 200, 300, 400, 500ன்னு சொல்கிறாங்க. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி செம்பருத்தி பூவு இது மாதிரி நிறைய நம்ம வீட்டுக்கு சாமிக்கு தேவையான அரளிப்பூவு இதெல்லாம் நம்ம வச்சிட்டோம்னா நம்மளே சாமிகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.